இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த 9 to 5 ஜாபை விட்டு வெளியே வரணும். ஒரு பிஸ்னஸை ட்ரை பண்ணணும். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை தேடிக்கணும்னு. ஆனால் நிறைய பேரால் இது முடியாது. உலகத்தில் 3 விதமான பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் எதுனா இருக்கும், இல்லை அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து இருக்கும், அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களால சுவிட்ச் ஒர்க் பண்ண முடியும். இல்லை ஒருத்தருக்கு உண்மையாகவே ஸ்கில் இருக்கும், அவங்க ஜாப்பில் நிறைய ஸ்கில் லேர்ன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், வெளியே போனாலும் நம்மளாலே ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ண முடியும், நம்மளால் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ண முடியும். 3வது ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரே ஜாபில் இருப்பாங்க, எதுவுமே தெரியாது, வெளியே போகிறதுக்கும் முடியாது, உள்ளே இருந்துட்டும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக 10 வருஷம் 15 வருஷமாக இந்த ஜாப் விட்டுனா இந்த ஜாப்லேயே ஒழுங்காக பண்ண முடியாது, வெளியே போய் சர்வே ஆக முடியாது. ஸோ இந்த வீடியோ 3வது கேட்டகரி இருக்காங்களே அவங்களுக்காக தான். ஏன்னா இதே கேட்டகரியில் நான் இருந்து வந்தேன். லாஸ்ட் ஒரு 1 இயராக சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னாலையும் ஒரு 9 to 5 ஜாபை குயிட் பண்ண முடியும். இப்போ கிடையாது, என்னோடய 2026ஓட ரெசல்யூஷனு அதான். இந்த வீடியோவில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேச போகிறேன். இதில் எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணுங்கள், இல்லை ஃப்ரான்ச்சைசி மாடல் இருங்க, உடனடியே உங்களோட ஜாபை குயிட் பண்ணி வேறனா பிஸ்னஸ் பண்ணுங்கள். என்னோட பேட்டர்ன் எப்படின்னா, ஒரு விஷயத்தை சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணோம், மணி கூடவே கூடாது. மணி இருந்துச்சுன்னா அது ஒரு 5000 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதான் என்னோட எய்ம். லாஸ்ட் அக்டோபரில் ஒரு ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணேன், சீக்கிரம் எழுந்துக்கணும்னு. அந்த ஹேபிட்ஸ் என்ன ஆச்சு, ஒரு ஐடியாவை கொடுத்தது. என்ன ஐடியானா, நான் இருக்கிற இடத்துலேருந்து என்னால் என்ன பண்ண முடியும், ஆளே இல்லாத கடையை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஆளே இல்லாத கடை நான் எல்லாமையும் சாட்டர்டே சண்டே வேணால் 7 மந்த்தாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. பேரலாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ, லாஸ்ட் இயர் அக்டோபரில். இதுவரையிலும் ஒரு 11 மந்த்ஸ் ஆச்சு அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. 2 வாரத்துக்கு முன்னாடி மானிட்டர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆவரேஜ் என்னால் ஒரு பர் டே ஒரு 100லேருந்து 150 ரூபா சம்பாதிக்க முடியுது, ஒரு என்னோடய ப்ரெசன்ஸ் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 4500. இந்த மணி உங்களுக்கு சின்னதாக இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப பெரிய மணி. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் ஒரே பேட்டர்ன் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. சில பேர் சொல்லுவாங்களே, ஒரு விஷயத்த ஒழுங்காக பண்ணு, நிறைய விஷயத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாதுன்னு. எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா எனக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி தான் அதை கற்றுட்ருக்கேன். ஸோ இதுவரையிலையும் ஒரு 5-6 ட்ரை பண்ணியிருப்பேன். அதில் 2 சக்ஸஸ் ஆச்சு. ஒன்று யூடியூப், இன்னொன்று அந்த ஆளே இல்லாத கடை. 3வது ஏப்ரல் அண்ட் மே சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன், MS ஆஃபீஸ். அதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். என்ன லேர்னிங்னா, ஆக்சுவலாக பெரியவங்களுக்கு கிளாஸ் எடுத்துலாம், ஆனால் சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க அன்எக்செப்ஷனலாக கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்களோட கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ணவே முடியல, ரொம்ப பேசிக்காக கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணேன், தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை எப்படி டீப்பாக அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும், ஒரு விஷயத்தை டீப்பாக எப்படி பசங்களுக்கு சொல்லணும், அந்த ஸ்கில் அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப நாளாக யூடியூப்பில் எக்ஸல் மாதிரியான டியூட்டோரியல்ஸ் போடலான்னு பார்த்தேன். அது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். அதுலேருந்து ஒரு லேர்னிங் என்னென்னா, ஒரு விஷயத்தை பேசிக்காக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு புரியும், சின்ன பசங்களுக்கும் புரியும். ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய லேர்னிங். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோயிலில் நான் கடை வைக்கிறேன்ல, பக்கத்தில் 2 ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் என்ன சொன்னாங்க, எனக்கு நீ வாங்கிட்டு வந்து கொடுப்பா, நீங்கள் மார்க்கெட் போகிறேன், எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு, அதில் உனக்கு 10 ரூபா எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸு நான் ஒரு 1500 ருபீஸ்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வருவேன். அதில் எனக்கு ஒரு 150 ரூபா கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரையல் அண்ட் எரர் ட்ரை பண்ணி இப்போது ஒரு 2 பேசிவ் இன்கம் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸில் இனிமேல் தான் நிறைய முறை ஃபெயில் ஆக போகிறேன். இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன், மீஷோவில் லிஸ்டிங் போட்டேன், என்னோடய டாய்ஸை வச்சு லிஸ்டிங் போட்டு அந்த ஆர்டர் வந்துச்சு, நான் அதை பார்க்கல, அதை மிஸ் பண்ணிட்டேன். இ-காமர்ஸில் என்ன பிரச்சனைனா, மார்ஜின் கம்மி, ஆனால் நிறைய ஆர்டர்ஸ் வர தான் லாபம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இ-காமர்ஸ் பிடிச்சதுன்னா மார்ஜின் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். மார்ஜின் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நான் ஆர்டர்ஸ் நிறைய வரலாம், ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி. கண்டிப்பாக இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி, அதை தாண்டி நிறைய காம்படிஷனும் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அவேர்னஸும் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் நான் மல்டிபிள் டைம்ஸ் ஃபெயில் ஆக போகிறேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ரோ ஆகவே முடியாது. இந்த எமோஷன்ஸு, இந்த எம்பாரஸ்மெண்ட்டு, முக்கியமாக சொன்னால் எந்த ஜாப் வேணால் பண்ணலாம், ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட் தான் என்னோடய கான்செப்ட்டு. ஒரு சின்னதாக ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆன விஷயம் எனக்கு இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. 2026ஓட என்னோடய ரெசல்யூஷனு எப்படியாச்சும் இந்த 9 to 5 ஜாப் குயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேசிவ் இன்கம் ஆச்சு எனக்கு வரணும்னு ஒரு எய்மில் இருக்கேன். பார்க்கலாம் அதுனா நடக்கணும்னு. என்னை பொறுத்தவரையும் டெய்லியும் ஒவ்வொரு பேசிவ் இன்கம்லேருந்து 100 ருபீஸ் வந்தாலே 10 பேசிவ் இன்கம் இருந்தால் 1000 ரூபா, மந்த்லி 30,000 ரூபா. என்னால் ஈஸியாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். எனக்கு பிடிச்ச போல வேலை, எனக்கு பிடிச்ச போல சின்ன சின்ன பிஸ்னஸ், இதுதான் என்னோட 2026ஓட பிளான். ஸோ நீங்கள் உங்களுக்கு நிறைய பிளான் இருக்கும். அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைரியில் உங்களுக்கு என்னென்ன ஆஸ்பிரேஷன், என்னென்ன கோல்ஸ்னு எழுதுங்க. மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு இனிஷியல் 1 or 2 months ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
தலையும் புரியாது காலும் புரியாது. நீங்கள் என்னோட ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா, எந்த ஸ்கில்லுமே தெரியாது இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு எது வயபிள், உங்கள் இடத்துலேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்கில் இருக்குல்ல, அந்த ஸ்கில்லை வச்சு உங்களால் மானிட்டைஸ் பண்ண முடியுமா, ரொம்ப டூ மச்சாக திங்க் பண்ணாதீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா அது ஃபெயில் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸை லேர்ன் பண்ணுறீங்கன்னா அங்கே போய் லேர்ன் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் ஸ்டார்ட் ஸ்மால், அதான் என்னோடய கோர். இதுவே இந்த வீடியோவில் பேசிக்கான விஷயம்லாம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட ஐடியாஸை வந்து ஜேர்னல் பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணலான்னு ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்காதீங்க. நிறைய ட்ரை பண்ணுங்கள், நிறைய ஃபெயில் ஆகுங்க. இதான் நான் பேச நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். பாய். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன தாட்ஸ்லாம் உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா? உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.